தமிழக வெற்றி கழகத்துல கட்சி பொறுப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது. இந்த நேரத்துல நிர்வாகிகளிடையே பொறுப்பு பற்றிய குழப்பங்களும் மோதல்களும் வந்துட்டு இருக்கு. அதாவது பல வருஷங்களா விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் முதல் இன்னைக்கு கட்சி வரைக்கும் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து விஜய் அவர்களுக்காகவே பயணிச்சுட்டு வருபவர்கள் அப்படின்றவங்க ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் புதுசா கட்சியில இணைஞ்சவங்க, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாருமே இன்னொரு பக்கமோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே பொறுப்புக்கான போட்டியும் முரண்களும் உள்கட்சி மோதல்களும் வந்துட்டு இருக்குது. எந்த பொறுப்பு வாங்கினா நல்லது, எந்த பொறுப்பு நம்மள பெரிய ஆளா காட்டும்? மாவட்ட செயலாளர் தாங்க வெயிட்டட், அதை விட்டா பகுதி செயலாளர், அதுவும் இல்லைன்னா வட்ட செயலாளர், இந்த பொறுப்பு மட்டும் தாங்க வெயிட்டான பொறுப்பு. மத்த பொறுப்பு வாங்குறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்புக்கான போட்டியில பல பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இதுல எந்த பொறுப்பு வெயிட்டான பொறுப்பு, எந்த பொறுப்பு நல்ல பொறுப்பு, வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மாவட்டம் பகுதி வட்டம் தான் முக்கிய பொறுப்பு, மத்த எல்லா பொறுப்பும் வேஸ்ட். அதுலயும் குறிப்பா இந்த அணிலா இருக்குது பாருங்க, அதெல்லாம் சும்மா டம்மி பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் இதுதான் வெயிட்டான பொறுப்பா? மத்த பொறுப்புலாம் வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லவே இல்லைங்க. எல்லா பொறுப்புமே வெயிட்டான பொறுப்பு தான், எல்லா பொறுப்புமே நல்ல பொறுப்பு தாங்க. நமக்கு கொடுக்குற பொறுப்பை வெயிட்டா இல்ல வேஸ்டா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. பொறுப்பு என்பது பணி, அதாவது வேலை. அந்த வேலையை நம்ம சரியா செய்தாலே போதும். அதாவது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். 12வது வகுப்புல தேர்ச்சி பெற்ற ஒரு பள்ளி மாணவன் அவனோட ஆசிரியர்கிட்ட, சார் நான் 12வது வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன், காலேஜ் சேரணும், எந்த குரூப் எடுத்தா நல்லதுன்னு தெரியல சார், எந்த குரூப் எடுத்தா என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த ஆசிரியர், எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல தம்பி, எந்த குரூப் எடுத்தாலும் நீ எப்படி படிக்கிற அப்படின்றதுலதான் உன்னோட ஃபியூச்சர் இருக்கு. நீ MBBS-ம் எடுக்கலாம், இன்ஜினியரும் எடுக்கலாம், ஆனா எந்த குரூப் எடுத்தாலும் நீ நல்லா படிச்சா மட்டும்தான் நீ டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக முடியும். எனவே எந்த குரூப் எடுத்தாலும் நல்ல குரூப் தான். குப்பைய கலர்னா தங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது குப்பை அப்படின்னு பார்க்காத, அந்த குப்பைய சரியா கலரு, அதுல தங்கம் இருக்கும்னு சொன்னாராம். அந்த மாதிரி தாங்க இந்த பொறுப்புகளும். எந்த பொறுப்பா இருந்தாலும் முதல்ல அந்த பொறுப்புக்கான வேலையை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலையை சிறப்பா செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அப்படி ஒரு பொறுப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அதை நாம தெரிய வச்சுட்டாலே போதுங்க, அதை நாம தான் செஞ்சோன்னு தானா தெரிய வந்துடும். உதாரணத்துக்கு இப்ப மருத்துவ அணி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பொறுப்பு வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பொறுப்புக்கான வேலையை தெரிஞ்சுக்கணும். அதாவது மருத்துவ அணியோட வேலை என்ன, நீங்க எந்த பகுதியில பொறுப்புல இருக்கிறீங்களோ அந்த பகுதிகளில் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்துங்க. முடிஞ்சா அந்த பகுதியில இருக்கிற ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவம் பார்ப்பது, அந்த பகுதியில இருக்கிற யாருக்காவது ஆபரேஷன் இருக்கு ஆனா காசு இல்ல அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றது, இப்படி மருத்துவம் சார்ந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சாலே போதும். இந்த கட்சியில இப்படி ஒரு பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு கட்சிக்கு நல்ல பேரும் வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த பொறுப்பை இந்த குறிப்பிட்ட பொறுப்பாளர் தான் சிறப்பா செஞ்சுட்டு வராருன்னு உங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் கூடும். அதே மாதிரி இப்ப நீங்க சுற்றுச்சூழல் அணில பொறுப்பாளரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பொறுப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் வாரம் ஒரு மரக்கன்றோ அல்லது 10 அல்லது 100 மரக்கன்றோ தங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடுங்க. உங்கள் பகுதிகளில் இருக்கிற கால்வா, ஏரி போன்றவற்றை பராமரிச்சுட்டே வாங்க. இயற்கை சார்ந்த விழிப்புணர்வை மக்களிடத்துல ஏற்படுத்துங்க. இப்படி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு அணியா இருந்தாலும் சரி, கட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புக்கான வேலையை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பா செஞ்சீங்கனாலே போதும். இதனால கட்சியில இப்படி ஒரு அணி இருக்கு, இப்படி ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றதும் மக்கள் மத்தியில போய் சேரும். அந்த பொறுப்பை இவர் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த இடத்துல வளர்ச்சி அடைவீங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு பொறுப்பை வாங்கிட்டு அந்த பொறுப்புக்கான வேலையும் என்னன்னு தெரியாம, பொறுப்புக்கான வேலையையும் செய்யாம, பொறுப்பே இல்லாம இருந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதும் தெரியாது, நீங்களும் தெரிய மாட்டீங்க. அப்பதான் அந்த பொறுப்பு வேஸ்டா இருக்கும். இப்ப இதுல எந்த பொறுப்பு நல்ல பொறுப்புன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.